Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக வைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி துணை செயலாளருமான எம் ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் நடிகர் குண்டு கல்யாணம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோட்டில் அமைந்துள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூரில் நடைபெறவுள்ள இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாட்டினை வெற்றி மாநாடாக மாற்ற ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த பாசறை மண்டல மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.